எதிராளி குறித்ததான ஓமைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 நற்செய்திகளில் இருக்கிறதான 46 ஓமைகளின் 2வது ஓமை எதிராளி குறித்ததான ஓமையை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் அதற்கான ஒரு முன்னுரையாக, அறிமுக உரையாக நம்ம தியானித்ததை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மீண்டுமாய் அதை நினைப்பூட்டி இந்த வார்த்தைகளை உங்களுடைய ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நான் தொடரும்படி ஆண்டுக்குள் அதிகமாக பிரயாசப்படுகிறேன். எதிராளிகள் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு மனிதரை குறிக்கிறதாகவோ அல்லது நமக்கு விரோதமாய் பேசுகிற, நமக்கு விரோதமாய் செயல்படுகிற நம்முடைய சகோதர சகோதரிகளோ, நம்மை பெற்றெடுத்தவர்களோ, நம்முடைய உடன் பிறந்தவர்களோ நமக்கு எதிரானவர்கள் அல்ல. வேதம் நமக்கு அதுதான் கற்பிக்கிறது. மனுஷர்களை என்றைக்குமே உங்களுடைய எதிரிகளாக நீங்கள் நினைக்கக்கூடாது. வேதத்தின் அடிப்படையில் மனிதர்கள் என்றைக்குமே நமக்கு எதிரியானவர்கள் கிடையாது. ஒருவேளை முன்னொரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலங்களில் போர் தொடுக்கும் பொழுது அண்டை நாட்டிலிருந்து நம்முடைய நாட்டின் மீது படையெடுத்து வரும் பொழுது அந்த எதிரே இருக்கிறதான நாட்டின் அந்த போர் வீரர்களை பார்த்து சொல்வார்கள் எதிராளிகளான போர் வீரர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம அவ்வளோ பெரிய யுத்தங்களெல்லாம் நம்ம பார்க்கறதில்ல. எதிராளிகள் என்று நமக்கு யாருமே கிடையாது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவருடைய நாமத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நம் யாவரும் ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழுகிறோம் என்றால் இந்த உலகத்தில் தேவ சாயலாய் படைக்கப்பட்ட எந்த மனுஷனையும் நம் எதிரிகளாய் நினைக்கக்கூடாது. யார் எதிரி என்று சொன்னால், யார் நம்மை பாவத்துக்குள்ளாய் நடத்தும்படியான ஆலோசனை கொடுக்கிறார்களோ, அப்போ கூட அந்த ஆலோசனை கொடுக்கிற மனுஷன் எதிரி இல்லை, அவனுக்குள்ளே இருந்து செயல்படுகிற அந்த தீய குணம் படைத்த அந்த கிரியை தான் எதிராளி. நம்ம பாவம் செய்ய தூணுகிற, பாவத்தை சிந்திக்க வைக்கிற, பாவத்தை செயல்பட வைக்கிற அந்த ஒரு பிசாசு, அந்த ஒரு காரியம்தான் நமக்கு எதிரியே தவிர, இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக, அவருடைய ஊழியங்களுக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்மை செயல்பட வைக்கிறதோ அதுதான் கிறிஸ்துவுக்கும் எதிரியா இருக்கிறதோ தவிர மனிதர்கள் அல்ல. தேவ சாயலாய் படைக்கப்பட்ட எந்த மனிதனுமே நமக்கு எதிரி அல்ல. ஒருவேளை உங்களுடைய வீட்டை சார்ந்த, உங்களுடைய எதிரில் இருக்கிற, உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற, உங்கள் வீட்டின் அருகில் இருக்கிற யாரையாவது நீங்கள் எதிரி என்று உங்களுடைய சிந்தையில் வைத்திருப்பீர்கள் என்றால் தயவு செய்து அப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று ஆண்டுடைய சமூகத்திலிருந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகத்தில் நம்மை சார்ந்த எந்த சகோதர சகோதரிகளும் நமக்கு எதிரிகள் கிடையாது. ஒரு காலத்தில் அவர்களுக்கு நம்ம சமரசம் ஆயிடலாம். ஆண்டுடைய பிள்ளைகள் என்பது மன்னிப்பை வழங்குவது தான் மிகப்பெரிய ஒரு வெகுமதி. இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்ததை போல பிறனை நம் மன்னிக்கிற ஒரு அனுபவம் தான் ஆண்டவருடைய கோட்பாடின்படி, ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி நம்ம நல்வழிப்படுத்துமோ தவிர என்றைக்குமே நமக்குள்ளாக ஒரு பகையை வைத்து கொண்டு மனிதனை எதிரியாக நம்ம சிந்தித்து கொண்டிருப்போம் என்றால் இயேசுவின் சுவாபம் இல்லாதவர்களாய்த்தான் நம்ம அமர்ந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி கேட்டும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் அவருக்கு பிரியமானவர்கள். ஆகவே தான் சொல்லுகிறேன், தேவ சாயலாய் படைக்கப்பட்ட எந்த மனிதனுமே உங்களுக்கு எதிரி அல்ல. ஒருவேளை கிறிஸ்துவ அல்லாத சகோதர சகோதரிகள் நம்மோடு கூட பணியாற்றுவார்கள், நம்மோடு கூட படிப்பார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை அறிந்திருக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படலை, இயேசு அறியலை. அதற்காக அவர்களை எதிரிகளாய் நீங்கள் பார்க்கக்கூடாது. அவர்கள் நம்மோடு கூட பிறக்காத சகோதர சகோதரிகளாய் அவர்களிடத்தில் கிறிஸ்துவை நீங்கள் வாழ்ந்து காட்டும் பொழுது தான் கிறிஸ்துவின் அன்பு உங்களிலிருந்து வெளிப்படும். அதுதான் மீட்பு, அதுதான் ரட்சிப்பு. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுவதை தாண்டி சுவிசேஷமாக நீங்கள் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தெருவில் நின்று நம்ம பிரசங்கிப்பதை தாண்டி கிறிஸ்துவை என் வாழ்வில, என் நடைமுறையில், என்னுடைய பேச்சில், என்னுடைய செய்கையில் ஆண்டவரை நான் வாழ்ந்து காட்டும் பொழுது ஆண்டவர் அறியாத என் சகோதரன் என்னை ஏற்றுக்கொள்ளுவான். இயேசுவை பற்றி நான் வைராக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனை நான் பகைத்து கொண்டிருப்பேன் என்றால் அப்படிப்பட்ட உன் காணிக்கை கூட கர்த்தர் அருவருக்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. ஒரு சகோதரனை பார்த்து நம்ம வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் நம்ம வாசிப்போம்.
நீ சிறைச்சாலையிலும் வைக்கப்படும்படி இராதபடிக்கு நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் நமக்கு போதிக்கிற காரியம் என்னவென்றால், எதிராளியாய் உன்னை நியாயாதிபதியிடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறான். ஒருவேளை நீங்கள் எதிரியாக யாரும் நினைக்கல, ஆனால் உங்களை ஒரு எதிரியாக நினைச்சி உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படி எழும்புகிறார்கள். உங்கள் மீது கேஸ் போடுறாங்க, உங்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறாங்க உங்களுக்கு அகெயின்ஸ்டா. அப்படின்னும் பொழுது கூட நம்ம என்ன பண்ணணுமா, அவன் நம்ம மீது வழக்கு போட்டு நம்மளை எதிரியாக அவங்க நினச்சா கூட உடனே அவர்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் ஆகி, நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லை, எதனால் என் மீது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு என் மேலே என்ன கஷ்டம் பேசி நம்ம ஒப்புரவாகணும்னு தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். வழக்கு போடணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்ம மீது வழக்கு போடப்படும். ஒரு முறை இறையில் கல்லூரியில் படிக்கும் பொழுது செங்கல்பட்டு அருகில் பொற்பதற்கூடம் என்று சொல்லுகிறதான ஒரு பழங்குடியினர் வாழக்கூடிய ஒரு இருளர் காலனியில் சிறுவர் ஊழியத்துக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்பொழுது அந்த சிறுவர் ஊழியத்தை அந்த இடத்துல நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நானும் என்னுடைய நண்பர் அந்த இடத்துல அந்த விபிஎஸ் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, இந்த சோப்பு, இதெல்லாம் அவங்க சோப்பெலாம் கூட யூஸ் பண்ணாத ஒரு ஜென்ரேஷன் இப்போவும் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் அந்த பொற்பதற்கூடன்ற இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி ஒரு 10 நாள் அந்த இடத்துல நடத்திட்டு இருந்தோம். கடைசி நாள் ஒரு நெருங்குகிற நாட்கள் என்ன ஆச்சு, அங்கே ஒரு தலைவர் இருக்கிறாங்க, கொஞ்சம் தொலைவு, அதாவது இவங்கெல்லாம் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வசிக்கிற மக்கள், அவர்களுக்கு இடத்துல ஓட்டு வாங்குவதற்கென்று ஒரு சில தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஓட்டர் ஐடியெலாம் இருக்குது, ஆனால் சோப்பு கூட பார்க்கல. அப்படிப்பட்ட மக்கள் அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் ஆண்டவரை பற்றி சொல்லி அந்த பிள்ளைகளை ஸ்கூல் போகிறதுக்காக கவுன்சிலிங் கொடுக்குறோம், அந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேருங்கன்னு சொல்கிறோம். அதெல்லாம் சொல்கிறதுனால அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு எங்களிடத்தில் ரொம்ப சண்டை போட்டு உங்களை யாருன்னா கூப்பிட்டாங்களா, அங்கே நீங்கள் வந்து ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, அவங்க இப்போ உங்களை ஸ்கூலில் சேருங்கன்னு சொன்னாங்களா, இதெல்லாம் தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நாங்கள் திரும்ப அந்த விழிப்புணர்வு குறித்து எதுவும் பேசாமல் நாங்கள் சுவிசேஷத்தை மட்டும் சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு அந்த விபிஎஸ் நடத்திட்டு வந்துட்டோம். மறுநாளும் அவர் அதே போல் வந்தார். அவர் ஒரு பிரச்சனை பண்ணனு தான் வராரு, எனக்கு நல்லா புரியுது. பிரச்சனை பண்ணி கூடவே போலீஸை கூப்பிட்டு வந்து எங்களை கொண்டு போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. அவர் சொல்கிறாரு, இவங்க மேலே எஃப்ஐஆர் போடு. எதுக்கு? அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் போய் ஸ்கூல் போனப்பா, படிக்கணும்ப்பா, நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம அப்பா அம்மாவெல்லாம் இப்படி இருந்துட்டாங்க, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, மாறணும் அப்படின்னு சொன்னதுனால, கிறிஸ்துவ நற்செய்தியின் வாயிலாக அறிவித்ததுனால இவங்க மேலே நீங்கள் வழக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. 2 பேரும் ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்குறோம். காலையில் 9 மணிக்கு நான் அந்த இடத்த ஃபீல்டுக்கு போனோம். 9:30 10 மணிக்கெலாம் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. நைட்டு 9 வரைக்கும் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்குறோம். இன்ஸ்பெக்டர் வந்தார். அவர் பார்த்துட்டு, என்ன இவங்க யார், ஏன் இப்படி உட்காந்துட்ருக்குறாங்கன்னு கேட்கும்போது, இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணணும், எஃப்ஐஆர் போடணும். எதுக்கு எஃப்ஐஆர் போடணும்னா, என்ன குற்றம் பண்ணாங்க, என்ன தப்பு பண்ணாங்க? இல்லை, இவங்க இப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு போயிட்டு இவங்க நல்லது தானே பண்ணிக்கிறாங்க, தப்பான எதுவும் சொல்லியே, இல்லை ஏசப்பா பற்றியில் இயேசு பற்றிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க 10 நாளைக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. நீ ஒரு ஆளாக அதெல்லாம் கொடுப்பியான்னு கேட்டார். என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடணும். அவர் சொன்னார், உன்னால் பண்ண முடியாததை அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒன்று நீ நல்லது பண்ணு, இல்லை நல்லது பண்ணுறவங்களுக்கு வழி விடு, தேவையில்லாமல் எஃப்ஐஆர் போனால் உன் மேலே தான் போடணும். போட்டோமானா அவர் அமைதியாக போயிட்டார். அவன் சொன்னான்ட்டு, நீங்கள் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறீங்களே சார், அனுப்பிவிடுங்க சார், அவங்க ஏதோ சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்க, காலையிலேருந்து இவ்வளோ நேரம் உட்கார வச்சுருக்கிறீங்களே, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களே சார், நீங்கள் போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அமைதியாக இல்லாமல், எனக்கு 4 பேர் தெரியும், 4 அரசியல்வாதிகளை தெரியும்,
4 பெரியவர்களை தெரியும் சொல்லிட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டா அங்கே சண்டை போட்டு இன்னும் ஒரு 4 பேரை நம்ம வர வச்சு ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இது வேறு விதமாக போயிருக்கும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ண வேணான்றார் ஆண்டவர். வழக்கு போடுறவங்க மேலே நம்மளை எதிரியாக நினச்சி, நம்ம யாரும் எதிரியை நினைக்கல, நீங்கள் யாரும் எதிரியை நினைக்கல, ஆனால் உங்களை சில பேர் எதிரியை நினச்சி உங்கள் மேலே வழக்கு தொடுக்கும் பொழுது நீங்கள் அவர்களிடத்தில் பேசும்படியாய் நியாயாதிபதியத்தில் கொண்டு போய் நம்ம நிறுத்தப்படும் பொழுது நம்ம ஒப்புரவாகி அவர்களோடு கூட பேசி காம்ப்ரமைஸ் ஆகி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் என் மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறீங்க, எது உங்களுக்கு விரோதமாக நான் செஞ்சுருக்கிறேன், எதை நான் மாற்றிக்கணும், என்னன்னு சொல்லுங்கள். ஒருவேளை அது நம்ம ஏற்றுக்கொள்ளும்படியான காரியங்கள் இருக்கும் என்றால் அதை செய்வதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருவேளை நம்ம மீது வீண் பழி சுமத்தினாலும் அது வீணானது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணுமோ தவிர்த்து, அந்த வழக்கை நீ என் மேலே போட்டியா, நான் உன் மேலே இன்னொரு கேஸ் போடுறேன் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கும் இல்லாமல் அவங்களுக்கும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக நீங்கள் யாருமே அனுபவிக்க முடியாமல் அங்கே என்ன ஆகுதா, நீங்கள் பொழுது அதாவது இங்கே பாருங்கள், அந்த 26வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். நீங்கள் அப்படி மனசு ஒருமனப்பட்டு நீங்கள் ஒரு மனசோடு நீங்கள் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா காசும் காலியாக ஒரு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், உன்னிடத்துல இருந்து எல்லா காசும் கொடுக்குற வரைக்கும் அங்கேருந்து ஒன்று அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா புரியுதா? நம்மளை எதிரியாக நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கர்த்தருடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணுமோ தவிர உங்களுடைய ஆவேசத்தையும் உங்கள் கோபத்தையும் அந்த இடத்துல நம்ம காண்பிச்சிட்டோன்னா நம்மளை எதிரியாக நினைக்கிற மனுஷர்களுக்கும் உங்களுக்கும் சற்றும் கூட வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அந்த இடத்துல நீங்கள் நிறைய பணத்தை ஸ்பெண்ட் பண்ணதான் வேண்டிய ஆகிடும். அதை சொல்லுவாங்க, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா. இப்போ நம்ம மீது வழக்கு போட்டவர்களுக்கும் நம்ம மேலே வழக்கு போட்டவர்களுக்கும் நம்மளுக்குமே பிரச்சனைன்றது இடையில் இருக்கிற கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டமாக போயிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யாரும் எதிரியாக நினைக்கலனாலும் உன்னை யார் எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்களிடத்துல போய் நீ நியாயம் என்னமோ அதை பேசு. நீ கிறிஸ்துவன் தானே, நீ கிறிஸ்துவல் தானே, என்னை நல்லா அறிஞ்சிருக்கிற, ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற, வேதத்தை அறிஞ்சிருக்கிற, உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லி கொடுத்து ஆண்டவருடைய அன்பு எங்கே உன்னிலிருந்து வெளிப்படுது? நம்மளுக்கு 2 மடங்கு, அவங்க 1 மடங்கு கோவப்பட நம்மளுக்கு எத்தனை மடங்கு கோவம் வருது? 10 மடங்கு கோவம் வருது. அவன் கோபத்தில் பேசுகிற வார்த்தையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பெரிய வாதம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் நியாயம் என்னமோ நீதி என்னமோ அதை நீங்கள் பேசி தான் ஆகணும். அவங்க எந்த சூழ்நிலை யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நியாயத்துக்கு நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாய் கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கணும். உங்களை யார் எதிரியாக நினைக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது. எதிரியாக நினைக்கக்கூடிய மக்களுக்கும் நம்ம அவர்களுக்கு புரிய வைக்கணுமோ தவிர அவர்கள் மீது வழக்கு போடுவது நம்முடைய வேலை கிடையாது. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மீது, சபைகள் மீது பல வழக்குகளை பலர் போடுறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் யாரும் வழக்கு போட்டவங்க மேலே போய் வழக்கு போடுறது கிடையாது. என் மேலே வழக்கு போட்டுங்க, நாங்கள் லீகலாக அதை ஃபேஸ் பண்ணுறோம், அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி கூட நம்ம இந்திய சுவிசேஷ திருச்சபை உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் நம்ம ஈசி திருச்சபையில் 2 போதகர்களை கைது செய்தார்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு பெயில் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது அந்த உயர்நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பிறக்கப்பட்டு அந்த திருச்சபையை மீண்டுமாய் பயன்பாட்டிற்கு கொண்டு வரலாம் என்று சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குது. லீகலாக ஃபேஸ் பண்ணாங்க நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை. நீங்கள் எங்கள் மீது வழக்கு போடுறீங்க, உங்கள் மீது நான் இன்னொரு வழக்கு போடுறேன், அது கிடையாது. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை பின்பற்றி நடைமுறையில் நம்ம கொண்டு போகிறதுனால ஆண்டவர் எல்லாமே நமக்கு சாதகமாய் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எதிராளிகளை நம்ம யாரும் எதிரியாக நினைக்கலாம் கூட, நம்மள நினைக்கிறவங்களும் கூட நம்ம என்ன பண்ணணும்? நம் பக்கமாக வசப்படுத்தணுமோ தவிர்த்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம மேலே கோபமாக பேசுகிறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணோம்? கொஞ்ச நேரம் உட்காருங்க, இருங்க, பொறுமையாக இருங்க. அவங்க பேசுறது, அவங்க திட்டுறது, நல்ல திட்டுலாம் வாங்கிட்டு அப்புறமா என்ன சொல்லணும்? கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க கோபத்தில் ஏதோ பேசிட்டுங்க, ஆவேசம் கோபத்தில் ஏதோ சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆனால் கோபத்துக்கு கோபமாய் நம்ம பகையை தீர்க்க வேண்டும் என்று நினைப்போம் என்றால் அங்கே தான் அந்த எதிராளியாகிய சாத்தான் கிரியை செய்கிறான். இப்போ எத்தனை பேர் நம்ம பகைச்சிட்ருக்கிறோம்?
எத்தனை பேர் நமக்குள்ள மனக்கசப்புகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எத்தனை பேரை நம்முடைய எதிரியை நினச்சி நம்முடைய இருதயமாகி சிறையில் அடைத்து வச்சிருக்கிறோம்? அப்படி அடைத்து வைத்து விட்டு நம்ம நிறைய பேர் பெருசானா, அதாவது சிறைவாசிகளாக நமக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு வச்சுட்டுக்கிறோம். ஹார்ட்டில் போட்டு வச்சுட்டு ஆண்டவரிடத்தில் வந்து என்ன பண்ணுறோம்? திருவிருந்து எடுக்கிறோம் தைரியமாக. அவன் இன்னும் பெருசானா உனக்குள்ளே தான் இருக்கிறான், சிறைவாசியாக உனக்குள்ளே நீ அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டுக்கிறேன், அவனெல்லாம் மன்னிக்கவும் முடியாது அப்படின்ட்டு உள்ளே போட்டு வச்சுக்கிறோம். ஆனால் நம்மள சொல்கிறோம், ஆண்டவரே நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்துடுங்கப்பா. அறிக்கை விடுறோம், நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. அதை ஒத்துக்கிறல்ல, நீ செஞ்ச பாவமும் நீ செஞ்ச துரோகமும் கொஞ்சம் இல்லை, நிறைய தான் ஒத்துக்கிற. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டோம்? நம்ம விடுதலை ஆக்க மாட்டோம். இயேசு நம்மை விடுதலை ஆக்கினது போல நமக்குள்ளாய் சில மனுஷர்களை தீய எண்ணத்தோடு நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். இவங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது, இவங்களுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாதுன்னு நம்ம சில பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள். அந்த ஒரு நிலையிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? வெளியே வரணும். ஆண்டவர் தான் எதிர்பார்க்குறேன். நான் உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறேன்ல, உன்னை எங்கன்னா சிறையில் அடித்து வச்சுக்கிறேன், உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துக்கிறல்ல, நீ சுதந்திரமாக இருக்கிறல்ல, அதே போல் உனக்குள்ள எந்த மனுஷனை நீ சிறையிருப்பாய் உள்ளே அடைச்சி வச்சிருக்கிறியோ அவங்கள ரிலீஸ் பண்ண உன் மைண்டு ஃப்ரீ ஆகிடும். இல்லைனா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் கடுகடுன்னு பல்லு கடிக்க வேண்டியதாக இருக்கும், சும்மாவே அப்படின்னு துப்ப வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்கள பார்த்தா எனக்கு ஆக மாட்டுதுங்க, அவங்கள பார்த்தா எனக்கு வெறி வருது. அது எப்படி வரும் வெறி? எனக்கு அவங்கள பார்த்தாலே வெறி வருது. எப்படி வருது வெறி வருது? ஏன் வெறி வருது? வெறி பூச்சிருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அந்த மனுஷனை குறித்து நம்ம உள்ள என்ன பண்ணியிருக்கிறோம்? அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். எதிராளியாய் அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அவங்கள நம்மளால் மன்னிக்க முடியல. எவ்வளோ காலத்துக்கு அப்படி மன்னிக்காமல் நீங்கள் வாழ போகிறீங்க? இயேசு சீக்கிரமாய் வரும்பொழுது, நியாயத்தில் நிறுத்தப்படும் பொழுது, நியாயாதிபதி என்பது ஆண்டவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, எதிராளி என்பது பாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மாம்சத்தோடு இருக்கிற எதிராளிகள் மனிதர்கள் கண்ணுக்கு தெரிகிறாங்க, அவங்கள ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேஸ் பண்ணி அவங்கள எதிரிகள் இல்லைன்றத உங்கள் அன்பினால் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆனால் பாவமாகிய எதிரியை உங்களால் அடையாளம் கண்டு கொள்ளவே முடியாது. பாவம் எப்படி ஊடுருவது, எப்படி துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நமிச்சல் நம்முடைய சரீரத்தில் தோணுங்க, சின்னதாக நமிக்கும். அதை சொரிஞ்சி 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 புண்ணாக்கி, புண்ணுக்கு பெரிய மருந்து போட வேண்டி அது ஹாஸ்பிட்டல் போய், ஹாஸ்பிட்டல் அது சுகர் ஆகி, சுகர் போய் அது கால் எடுத்து உயிர் போகிற அளவுக்கு ஆகிடும். அது நமிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அமைதியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு சொரிய சுகமாக இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? கொசு கச்சுனா சொரிஞ்சால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், இப்படி சொரிஞ்சுன்னு இருக்கும் கொஞ்சம், அப்போ தான் சொரிஞ்சால் தான் நிம்மதியாக இருக்கும். ஆனால் அந்த சுகன்றது வந்து நான் பார்த்தீங்கன்னா சொரிய சுகமாக இருக்கும், சொரிஞ்ச பின்னாடி ரத்தம் வரும். அதே போல் தான் பாவன்றது என்ன தெரியுமா? அது நம்ம மேலே வந்து அமரும் போது நீங்கள் அதை உங்ககிட்ட வரும்போது பாவன்றதை நீங்கள் அதை பெரிய விஷயமா கண்டுக்காதீங்க. பாவன்றதை உதறி தள்ளிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நம்முடைய வழி வேறு, நம்முடைய அழைப்பு வேறு, நம்முடைய தெரிந்து கொள்வது வேறு, நம்ம மேலே இருக்கிற அனாயிட்டிங் வேறு, நமக்குள்ளாய் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் வேறு. அந்த திட்டத்தெல்லாம் ஸ்பாயில் பண்ணோம். உன் டெஸ்டினேஷன் நீ அடையக்கூடாதுன்னு தானே உனக்கு விரோதமாக இத்தனை பாவங்களை பிசாசு விதைக்கிறான். அந்த எதிராளியாகிய பாவத்தை நீங்கள் தொடும் பொழுது அது சுகமாக இருக்கும். பாவத்தை தொடும்போது எப்படி இருக்கும் பிரதர்? சுகமாக இருக்கும். ஒன்றும் தப்பு இல்லைப்பா, யாரும் பண்ணாத தப்பா, சந்தோஷமாக அனுபவிக்கணும்ப்பா. வாலிப பிள்ளைங்க இதெல்லாம் அனுபவிக்காம இப்போ என்ன சொல்லுவாங்க? இப்போ அனுபவிக்காமல் வேற எப்போ அனுபவிக்க போகிறோம்? யாரும் பண்ணாத தப்பா, எல்லாருமே தப்பு பண்ணிட்டு திருந்துருவங்க தானேப்பா. ஓகே குட், தப்பு பண்ணி திருந்துருவங்க தான். திருந்திட்டு வந்து தப்பு பண்ணிருந்தா, தப்பு பண்ணி திருந்திட்டு உள்ள வந்துட்டு திரும்ப தப்பு பண்ணின்னு இருந்தா அதுக்கு பேர் என்ன சார்? நீங்க இப்ப பண்றது என்ன தெரியுமா? தெரியாம பண்ணல, தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிறோம். தெரியாம பண்றதுன்றது வேற, தெரிஞ்சு தவறு செய்யறது வேற. இப்போ நம்ம தெரிந்து பண்ணி கொண்டிருக்கிற எந்த பாவத்திற்கும் மன்னிப்பு இல்லை, தெரியாமல் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. அது பாவம் தெரியாமல் நான் பண்ண காலத்தில் கர்த்தர் என்ன மன்னிச்சார்.
ஆனால் இது பாவம்னு தெரிஞ்சும், இந்த பாவத்தினால எனக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சும் ஏசு என்னை மீட்டு கொள்ளுவார். என்ன உளையான சேற்றில் இருந்தால் கூட முழுகி போய் தான் எனக்கு கைப்பூச்சி நான் தூக்கின்னு வந்துடுவார். ஏற்கனவே தூக்கின்னு வந்து தான் விட்டுக்கிறாரு. ஆமாவா இல்லையா? தூக்கின்னு வந்து தானே விட்டாரு. நீ தெரிஞ்சு வேணுன்ட்டே போய் விழும்பொழுது எதிராளின்னு நமக்கு நல்லா தெரியுதுங்க. எலி பிடிக்கிறதுக்கு அந்த எலி பொரியில் கருவாடு வச்சிருவாங்க. அந்த வாசம் இருக்குது பாருங்க, அது நல்லா ஸ்மெல் பண்ணும். எலி நல்லா ஸ்மெல் பண்ணி அது கண்ணுக்கு என்ன தெரியுது? அது நம்ம கூண்டுக்குள்ளே போகிறோன்னு தெரியல, அது கண்ணுக்கு என்ன மட்டும்தான் தெரியுது? மூக்கில் வாசத்தில் வந்து கருவாடு வாசனை வருது, கண்ணுக்கு கருவாடு தான் தெரியுது. அது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல. இன்றைக்கி நம்மளுக்கும் கூட நம்ம பொறி வச்சு தான் பிடிக்கிறான் பிசாசு. நம்ம அனுபவிக்கிற அந்த சிற்றின்பம், நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கிற அந்த அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு சிற்றின்பம் எங்கே இருக்குது, எந்த டெஸ்டினேஷனில் இருக்குதுன்னா பிசாசினுடைய எல்லையில் இருக்குது. நம்மளுக்கு வந்து அது பெருசாக தெரில, ஆனால் உள்ளே போயிட்டால் மாட்டிக்குவோம். மாட்டின எலி யாரும் உயிரோடு விடவே மாட்டாங்க. ஏதோ பெரிய மனசு பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துன்னு போய் ஆற்றுல போடுவாங்க. அது கூட ஆற்றுல போய் செத்து போயிடும். இல்லை எங்கேயாவது கோணி பையில் போட்டு அடிச்சு சாவடிப்பாங்க. இல்லை கயிறு கட்டி தூக்கு போடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம போய் எலி பொறியில் மாற்றுற மாதிரி பாவத்தில் மாட்டிக்கக்கூடாது. நம்ம எதிராளின்றது பாவம் தான். நியாயாதிபதி யாருன்னா ஆண்டவர். நியாயாதிபதியாக இயேசு வரும்போது அவர் இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்க. நிச்சயமாக நம்மலாம் அவருடைய சமூகத்தில் நிற்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் வரும்போது அவருக்கு முன்னாடி நான் நிற்பேன், நம்மெல்லாம் நிற்போம். நிற்கும் பொழுது அவர் கேட்பார், எப்பா உனக்கு பிரசங்கம் பண்ணாமல் இருந்தாங்க, நீ சத்தத்தை கேட்காம இருந்தால் எதிராளியை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். பிசாசுன்றது எதிராளி, பாவன்றது எதிராளி உனக்கு தெரியும். நீ தெரிஞ்சு செய்கிற எந்த காரியமோ மன்னிக்கப்படுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதை சொல்லுவாங்க, தெரியாமல் செய்கிறவன் வந்து அவனை கூட மன்னிச்சிடலாமா, தெரிஞ்சு செய்கிறவன் துரோகி, அவனை என்ன பண்ணக்கூடாது, எதிரியை கூட மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் எதிரியா துரோகியா? எதிரியா இருந்து ரட்சிக்கப்பட்டு பிள்ளையை அணவணைத்துக் கொள்ளப்பட்டு நீங்கள் திரும்ப ஆண்டவர் விரும்பாத பாவத்துக்குள்ளாய் நம்ம நடக்கும்போது போகும்போது எப்படி மாறும்? யாரா மாறும்? துரோகியா மாறும். நம்ம தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிறோம், தெரியாமல் பண்ணல. இப்போ எதிரின்றது வந்து பாவம் தான். பாவன்றது எதிரி, மனுஷன் எதிரி கிடையாது. பக்கத்தில் கை குத்து சொல்லுங்க, மனுஷன் யாரும் எதிரி கிடையாது, பாவம் தான் எதிரி. அதனால் பாவத்தை தான் நீங்கள் வெறுக்கணுமா தவிர மனுஷனை கிடையாது. மனுஷனை நேசிங்க, பாவத்தை வெறுத்துடுங்க. வேற ஒன்றும் கிடையாது. இதுதாங்க விஷயம். எதிராளின்றது அதுதான் குறிக்குது. நம்ம வாசிப்போம் சங்கீதங்கள் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். எனக்கு பாவமான எண்ணம் தோன்றுகிறதா? எண்ணம்ன்றது எல்லாருக்கும் வரதான் செய்யும். அது மேலே பறக்கிற காக்கா மாதிரி. எண்ணன்றது என்னதுங்க? மேலே பறக்கிற காக்கா மாதிரி. எண்ணங்கள் பறந்துக்கிட்டு தான் சார் ஐயா. எண்ணங்கள் என்ன பண்ணும்? அது தலைக்கு மேலே பறக்கும். ஆனால் எண்ணம் அந்த காக்கா வந்து தலை மேலே உக்காருது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? கொட்டுச்சுன்னா நமக்கு தலை மேலே, அதாவது காக்கா எண்ணம் வந்து காக்கா மாதிரி மேலே பறக்குது. அந்த எண்ணம் வந்து காக்கா போல் நம்ம தலையில் உக்காந்து அது கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிகிற வரைக்கும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அப்போது அந்த பாவத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, எண்ணங்கள் வந்து மேலே அது போயிட்டுருக்கிற எண்ணங்கள் அது எல்லாருக்குமே வரக்கூடியது. ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அதை யோசிக்கக்கூடாது. சிந்தனைகள் அப்படின்றது வந்து ஆண்டவர் சொல்ற பாருங்களா, பக்தி உள்ளவன் எவனும் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்பான். எனக்கு பாவமான விஷயம் தெரியுது, என்னால் மேற்கொள்ள முடியலையா,
முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு டெம்டேஷன், இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கு வந்திருக்குது, உண்மையை நான் விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் இந்த பாவத்திலிருந்து, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கணும். என் கண்கள் தீங்கானதை பார்க்க தீவிரிக்கிறது, என் சிந்தனைகள் தீங்கானது, அது என் மைண்டில் இது இப்படி கெட்ட சிந்தனைகளே நிறைய இருக்குது ஆண்டவரே, எதையுமே நல்ல எண்ணத்தோடு என்னால் பார்க்க முடியல, இந்த பாவம் உங்களை விட்டு என்னை ரொம்ப பிரிக்குது, இதனால் என்னால் ஜெபிக்க முடியல, இதனால் என்னால் சமாதானமாக இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் உணர்கிற காரியத்தை பக்தி உள்ளவனாக இருந்தால் அவன் என்ன பண்ணுறான்னா, முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் அதை சொல்லி விண்ணப்பம் பண்ணுறான். பாவத்தை மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ள முடியும். எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவைன்னும் போது முழங்கால் படிட்டு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறோம்ல, நம்ம பரிசுத்துக்கு ஏன் நம்ம பாஸ்டிங் போடணும்? நம்ம பரிசுத்தமாக இருக்கணுமா? உபவாசமாக இருந்து, ஆண்டவரே என் கண்களில் இதை தான் பார்க்க நான் துணிகரமாக பார்த்துட்ருக்கிறேன், என்னால் பார்க்காம இருக்க முடியல, எனக்கு அதிலிருந்து விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. நான் இந்த தவறை சிந்திச்சிட்டு இருக்கிறேன், என் சிந்தனை ரொம்ப தவறாக போயிட்டுருக்குது, இது உங்களை விட்டு ரொம்ப தொலைவு கொண்டு போயிட்டுருக்குது, நான் இதிலேருந்து வெளியே வரணும்ப்பா, இதில் எனக்கு விமோச்சனம் கொடுங்க. நீங்கள் அழுது முழங்கால் படிட்டு ஆண்டுகிட்ட கேளுங்க, அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். உங்களுடைய எதிராளிக்கிட்ட நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா, அவர் நியாயாதிபதியாக வரும் பொழுது நம்ம வெறும் கையை நிற்க முடியாது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நான் ஊழியம் பண்ணுறது வேற கணக்கு, நான் பரிசுத்தமாக வாழ்கிறது வேற கணக்கு. ஐயா சிஸ்டர், நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறது, பிரதர் நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறது வேற கணக்கு. அதை நீங்கள் இத்தோடு கூட நான் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறதில்ல, அதனால் இதெல்லாம் அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இதெல்லாம் பார்த்துக்குவார். இல்லை தம்பி, பரிசுத்தமாக வாழன்றது அவசியம், ஊழியன்றது அப்புறம். ஊழியத்துக்கான கிரெடிட் வேறு, அதுக்கான ஆசீர்வாதம் வேறு. ஆனால் அதை தாண்டி நான் உண்மை உள்ளவனா, ஒரு மனுஷனா பரிசுத்தமாக நான் வாழ வேண்டியது அவசியம். அல்லேலூயா. முதல்ல ஒரு மனுஷனா பரிசுத்தமாக வாழணும், அதுக்கப்புறமா தான் ஊழியம். ஒரு மனுஷனாவே பரிசுத்தமாக என்னால் வாழ முடியாமல் எதிராளிகிட்ட சிக்கிக்கிட்டு பாவத்தில் அப்படியே உழன்று போய் இருந்துட்டு நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அது கிரியை இல்லாத விசுவாசம், செத்ததாக இருக்கிறது, அதுக்கு எந்த பலனுமே கிடையாது. பூச்செச்ச விதை எடுத்துன்னு போயிட்டு மண்ணில் விதைச்சிட்டு உரம் போட்டால் வந்துருமா? ஆல்ரெடி துணுப்பட்டுக்குதே, அது போல தான் ஆல்ரெடி போயிட்டுக்குது, அதை எடுத்து போய் பொச்சை வச்சுட்டு நல்லா வரும், கனி கொடுக்கணும் பார்த்துருந்தா ஏமாற்றம் தான். அப்போ நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். எனக்கு வர பிரச்சனைகள், எனக்கு வர பாவ உணர்வுகள், சிந்தனைகள் இருந்தால் வெளியே வரணும்னா, முதலாவது என் ஆண்டு கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்மளால் ஜெபிக்க முடியலங்க, நம்மளால் ஜெபிக்க முடியல, நம்மளால் ஆண்டு துதிக்க முடியல. ஸ்தோத்திர பலிகள் ஒரு காலத்தில் எல்லாரும் வாங்கி முழங்கால் படிட்டு ஸ்தோத்திர பலிகள் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் ஸ்தோத்திர பலிகள் புக்குங்களே கிடையாது, படிக்கிறதும் கிடையாது, வாங்குறதும் கிடையாது. ஏன்னா அது நம்மளுக்கு தேவை அனாவசியமாக மாறி போச்சுல்ல. நம்ம கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. 1000 ஸ்தோத்திர பலி ஆன் பண்ணி வச்சுன்னா அது பாட்டுன்னு சொல்லின்னு கிடக்கும். நம்ம பாட்டுன்னு பாத்திரம் விலைக்கு நிற்கலாம், நம்ம பாட்டுன்னு துணி துவைக்கலாம், யாரோ சொல்லுங்கிறாங்க, நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். அப்படி கிடையாதுங்க. நீங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுன்னு சென்ட்லாம் வச்சுக்கின்னு வேலைக்கு போய் வேலை செஞ்சால் தான் காசு கொடுப்பாங்க. நான் வீட்டிலேருந்தே செஞ்சுக்கிறேன், ஒர்க் ஃபார் ஹோம்ன்றது அது அப்போ முடிஞ்சு போச்சு கொரோனா காலத்தில். இப்போது ஐயா நான் வீட்டில் இருந்தே பண்ணுறேன், சேலரி மட்டும் அமுச்சு விட்ருங்கன்னா அனுப்புவாங்களா? ஆஃபீஸில் வேலை செய்ய, நான் உனக்கு சேலரி கொடுக்குறேன், போகிறேன்ல. அது போல் தான் நான் ஏதோ ஒரு சோத்திர பலிகளை ஆன் பண்ணி வச்சுட்டு வீட்டில் டிவியில் 1000 சோத்திர பலிகள் ஆலன் பால் ஐயா சொல்கிறாரு, சோபி ஆலன் பால் சொல்கிறாங்க, 1000 தோத்திர பலிகள் அவங்க தானே சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பாருங்க, நல்லா இருக்கிறாங்க. அவங்க தோத்திர பலி சொல்கிறது அவங்க கூட சேர்ந்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம சொல்ல மாட்டோம். அது நம்ம வீட்டில் ஓடினே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன மகிமையாக ஆகிடும் வீடெல்லாம். அப்படி சொல்லி சொல்லி பண்ணி உங்களுக்குள்ள அந்த மகிமை இருக்குதான்னு பார்த்தா இல்லை. நம்ம சொல்கிறது கிடையாது, நம்ம முழங்கால் படிது, நம்ம அழுது கிடையாது, நம்ம ஜெபம் பண்ணுறது. மோகன் சிலாசஸ் ஐயா ஜெபம் வச்சிட்டா பரிசுத்தமாகிடுமா? நம்ம பரிசுத்தமாக இல்லாமல் ஐயா முட்டி போட்டு அழுகிறாருன்னா அவருக்கு கொடுத்த பாரம், அவர் பரிசுத்தமாக, நீ பரிசுத்தமாக இருக்கிறோமா, நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? டிவியில் ஓடுறது தாண்டி நம்ம முழங்கால் படிட்டு அழுவுறோமா ஆண்டவர்கிட்ட பாரத்தோட? ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, நான் இன்னும் போயிட்டுருக்கிறேன், ரொம்ப தவறு பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு கேட்குறம்மான்னு கேட்டால் இல்லை. துணிகரம்மா துணிஞ்சு இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, நேரம் வரும்போது ஆண்டவர் மன்னிச்சிருவார். எல்லாருக்கும் இறக்கம் பாராட்டுற, எனக்கு பாராட்டாமல் போயிடுவாரா?
கண்டிப்பாக செய்வார், நல்லா செய்வார்.